ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தென்காசி சிவா டெய்லர். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் 2 பேர் பார்த்தீங்கன்னா 42 சைஸ் க்ளோஸோட கட்டிங் வீடியோ வந்து கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த ஸ்பெஷல் வீடியோ. நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பாப்பா சொல்கிறத கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, அப்பா செய்ய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அமுக்கி விட்டுருங்க. அப்புறம் அப்பா போட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 40 சைஸ் ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு தேவையான அளவு என்னென்னு பாருங்கள். லென்த்து வந்து 14.5, ஷோல்டர் வந்து 16, ஆம்கோல் வந்து 18, ஸ்லீவ் லென்த்து பார்த்தீங்கன்னா 7.5 இன்ச்சு, ஸ்லீவோட ரவுண்டு பாருங்கள் 14, அப்பர் செஸ்ட்டு 42, மிடில் செஸ்ட்டு 43, இடுப்பு வந்து 38, டாட் வந்து 11, ஷோல்டர் வந்து மெயின் டாட்டு, அந்த டாட்லேருந்து பட்டு ஜாயிண்ட் பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு, ஃப்ரண்ட் நெக் 7, பேக் நெக் 8. இந்த அளவில் வச்சு நம்ம ப்ளவுஸ் வந்து லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணி போகிறோம். வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பேக் சைடு தான் கட் பண்ணி எடுக்க போகிறோம். கீழ் பக்கம் பாருங்கள், ஒரு 1.5 இன்ச்சு கேப் விட்டுட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுருங்க. ப்ளவுஸோட லென்த்து பாருங்கள், நமக்கு 14.5 கரெக்டாக 14.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிடுங்க. அதிலிருந்து தையலுக்காக ஒரு 6 இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணிடுங்க. அடுத்து பாருங்கள், 2 மார்க்லையும் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். நமக்கு ஷோல்டர் பாருங்கள், ஃபுல் ஷோல்டர் பார்த்திங்கன்னா 16 இன்ச்சு, அதில் பாதி பார்த்திங்கன்னா 8 வரும். அந்த 8 இன்ச்சை அப்படியே வச்சிடலாம். பாருங்கள், 8 இன்ச்சு வச்சிட்டேன். அடுத்து பாருங்கள், நமக்கு வந்து 36 சைஸுக்கு மேலே போனால் நமக்கு வந்து ஷோல்டர்லேருந்து 1 இன்ச்சு தான் மைனஸ் பண்ணணும். சரிங்களா? இது வந்து 8 இன்ச்சு இருக்குது. அப்போ நம்ம 1 இன்ச்சு மைனஸ் பண்ணால் 7 இன்ச்சு வரும். அந்த 7 இன்ச்சில் அப்படியே மார்க் பண்ணிடுங்க. ஸோ கழுத்து அகலம் பாருங்கள் 3.5 இன்ச்சு வைங்க. 30. இப்போ நம்ம பாருங்கள், பேக் நெக் இறக்கம் வந்து நமக்கு 8.5 இன்ச்சு. ரெடி அளவுலேருந்து கரெக்டாக 8.5 இன்ச்சில் மார்க் பண்ணிடலாம். அதிலிருந்து 1/4 இன்ச்சு தையலுக்காக மார்க் பண்ணிடுங்க. இப்போ 1/4 இன்ச்சு தையலுக்காக மார்க் பண்ண பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுருங்க. மேலே பாருங்கள், கழுத்து அகலம் 3 வச்சுருக்கோம். இங்கே 1/4 இன்ச்சு சேர்த்து 3.25 வச்சு மார்க் பண்ணிடுங்க. இந்த 2 மார்க்கையும் ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுடலாம். அடுத்து பாருங்கள், ஆம்கோல் இறக்கம் கண்டுபிடிக்கிறதுக்கு அப்பர் செஸ்ட் வந்து 42 டிவைடட் பை 6, 5 30 6 36 7 42 7 வரும். அந்த 7 இன்ச்சை அப்படியே மார்க் பண்ணிடுங்க. இதுதான் நமக்கு ஆம்கோல் இறக்கம். சரிங்களா? அதில் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுடலாம். பாருங்கள், ஷோல்டர் அகலம் இருக்கும் பாருங்கள், 7 இன்ச்சு இருக்குது. கரெக்டாக அதே 7 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிடுங்க. இந்த இடத்துலையும் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுடலாம். இப்போ பாடி சுற்றுலா கண்டுபிடிக்கிறது பாருங்கள். அப்பர் செஸ்ட் வந்து 42 + 4 46 வரும். டிவைடட் பை 4 நமக்கு 11.5 கிடைக்கும். அந்த 11.5 அப்படி வச்சுருங்க. பாருங்கள், 11.5 வச்சுட்டேன். அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுருங்க. அதே மாதிரி கீழ் பக்கமும் 11.5ல் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுடலாம். பாருங்கள், இந்த 2 மார்க்கையும் ஸ்கேல் வச்சு லைன் போட்டு விட்ருங்க. தையலுக்காக எக்ஸ்ட்ரா அந்த ஸ்கேல் அளவு அப்படியே 1.5 இன்ச்சு விட்டுடலாம். அது பாருங்கள், ஃப்ரெஞ்ச் கவ் எடுத்து பேக் நெக் வந்து ரவுண்டு தான், அதனால் ஃப்ரெஞ்ச் கவ் எடுத்து வளைவு ட்ரா பண்ணி விட்டுடலாம். இது வந்து 42 சைஸ்னால் நம்ம வந்து 1.5 இன்ச்சு வச்சுக்கலாம். 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க. பாருங்கள், 7 இன்ச்சு இருக்குது. சென்டர் 3.5 இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க. ஃப்ரெஞ்ச் கவ் எடுத்து பாருங்கள், கரெக்டாக இந்த மார்க்கு லைனு 3 ஜாயின் பண்ணுற மாதிரி ஃப்ரெஞ்ச் கவ் எடுத்து வளைவு ட்ரா பண்ணி விட்டுடலாம். நமக்கு ஆம்கோல் பார்த்திங்கன்னா 18.5, அதில் பாதி பார்த்திங்கன்னா நமக்கு 9.25. கரெக்டாக 9.25 வரைக்கும் செக் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நமக்கு கரெக்டாக 9.25 வந்துருச்சு. இப்போ அடுத்து நம்ம டாட் மார்க் பண்ணுறது பாருங்கள். சைடில் வந்து 1 இன்ச்சு மைனஸ் பண்ணி விட்ருங்க. அடுத்து எவ்வளோ பாருங்கள், 10.5 இன்ச்சு இருக்குது. அதில் பாதி பாருங்கள் 5.25 மார்க் பண்ணிவிட்டு கீழே இருந்து பார்த்திங்கன்னா 3.5 இன்ச்சில் மார்க் பண்ணிடுங்க. ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு பாருங்கள், இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச்சு, இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச்சு மார்க் பண்ணிடலாம். இந்த இடத்துக்கு டாட் பிடிச்சா போதும். பாருங்கள், பேக் சைடு வந்து கம்ப்ளீட்டாக மார்க் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஆம்கோல் சைடு எப்போதுமே நான் கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு மேல் பக்கம் வச்சு தான் கட் பண்ணி எடுப்பேன். ஸ்லீவ் கட் பண்ணிவிட்டு அதோட ஆம்கோல் ரவுண்ட் வச்சு சரி பண்ணிப்பேன். ஏன்னா ஃபஸ்ட்டு கட் பண்ணும்போது பெருசாக கட் பண்ணிடுவேன், வாய்ப்பு இருக்குது. அதனால்
நீங்களும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கும் கரெக்டாக வரும். இந்த இடத்துல மடிச்சு தைக்கிறது ஒரு சிரமமாக போட்டுருங்க. இப்போ நம்ம பேக்கில் கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் பேக் வந்து எவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்கள் பேக் சைடு. அடுத்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிடலாம். ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு பாருங்கள் பேக் சைடு கட் பண்ணியிருப்போம், அதை அப்படியே திருப்பி போட்டுருங்க. பாருங்கள் ஓப்பன் சைடு அந்த பக்கம் தான் இருக்குது, ஃபோல்டிங் பக்கம் நம்ம பக்கம் இருக்குது. இது டபுளாக மடிச்சிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 4 ஃபோல்டிங்னு வச்சுருக்கிறேன். ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆம்கோலுக்கு வந்து துணி பத்துமா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. பாருங்கள் ஆம்கோல் வந்து நமக்கு 18, ஆம்கோல் வந்து 18, அதில் பாதி பார்த்திங்கன்னா நமக்கு 9.25 கிடைக்கும். அதில் 1 இன்ச்சு மைனஸ் பண்ணுங்கள், நமக்கு 8.25 வரும். ப்ளஸ் 1.5 இன்ச்சு தையலுக்காக சேர்த்துக்கோங்க. 8.25 ஒரு 1.5 இன்ச்சு ஏற்ற பார்த்தீங்கன்னா 9.25 வரும். இந்த இடத்துல நமக்கு கரெக்டாக 9.25 வருதான்னு பாருங்கள். வரல, 9.25 வரத மாதிரி செக் பண்ணிக்கலாம். பாருங்கள் 9.25 கரெக்டாக நமக்கு இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல இப்படி மடிச்சு விட்ருங்க. பாருங்கள் கரெக்டாக வச்சிட்டோம். இப்போ கீழ்ப்பக்கம் பாருங்கள் லைனிங் கிளாத்னால கீழ்ப்பக்கம் துணியை வந்து கிளாத்தை வந்து நேர் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுடலாம். இப்படி எடுத்துருங்க. இது லைனிங் ப்ளவுஸ்னால 1/2 இன்ச்சு தையலுக்காக விட்டால் போதும். பாருங்கள் 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுருங்க. ஸ்லீவோட லென்த்து பாருங்கள் 7.5 இன்ச்சு, கரெக்டாக ஒரு 7.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிடலாம். அதிலிருந்து தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க. இந்த 2 மார்க்லேயும் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுடலாம். பாருங்கள் நமக்கு ஆம்கோல் வந்து 18, அதில் பாதி பார்த்திங்கன்னா 9.25, 1 இன்ச்சு மைனஸ் பண்ணால் நமக்கு 8.25 வருது. இந்த 8.25 அப்படி இந்த இடத்துல வச்சிடலாம். பாருங்கள் கரெக்டாக 8.25 வச்சாச்சு. இதில் பாதி பாருங்கள் 8.25 பாதி 4 ஒரு பாயிண்ட்டு, இதுதான் நமக்கு ஆம்கோல் இறக்கும். இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணி விட்டுருங்க. அடுத்து பாருங்கள் ஸ்லீவ் ரவுண்டு வந்து 14, 14 பாதி பாருங்கள் 7 வச்சு மார்க் பண்ணிடலாம். மார்க் பண்ணிவிட்டு இந்த மார்க்கையும் ஜாயின் பண்ணி விட்டுருங்க. தையலுக்காக 1.5 இன்ச்சு அப்படியே மார்க் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சின்ன சைஸ்னால் 1.25 வைக்கணும். இது கொஞ்சம் பெரிய சைஸ் அதனால் 1.5 வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வளைவு ட்ரா பண்ணி விட்டுடலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட் கவர் தட்டுக்கும் வளைவு ட்ரா பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் நமக்கு ஆம்கோல் வந்து பார்த்திங்கன்னா 18 வருதான் செக் பண்ணிடலாம். 9.25 வருதான் செக் பண்ணிடலாம். பாருங்கள் நமக்கு கரெக்டாக 9.25 வந்துருச்சு இந்த இடத்துல. இப்போ பாருங்கள் நம்ம ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணிட்டோம். இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் இந்த இடத்துல அப்படி கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணி விட்டுருங்க. அடுத்து சென்டரில் ஒரு மார்க் பண்ணிடுங்க. அடுத்து பாருங்கள் ஸ்லீவோட ஆம்கோல் ரவுண்டும் பேக் சைடோட ஆம்கோல் ரவுண்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிடலாம். பாருங்கள் இந்த மார்க்கை கரெக்டாக இந்த சிசர் மார்க்கில் வச்சு பார்க்கலாம். பாருங்கள் நமக்கு ஒரு 1/4 இன்ச்சு தான் கம்மியாக இருக்குது. ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் இப்போ வந்து நமக்கு கரெக்டாக வந்துருச்சு. அடுத்து பாருங்கள் ஸ்லீவை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் கவர் தட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த இடத்துல சேமர் போட்டுருங்க. இதுதான் ஃப்ரண்ட் சைடு சரிங்களா. பேக்கில் வந்து ஜாயின் போட்டுட்டு ஃப்ரண்ட்டை வச்சு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் சரிங்களா. இப்போ நம்ம பேக் சைடு ஸ்லீவும் கட் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்து நம்ம ஃப்ரண்ட் கட் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நேர் கட்டிங் தான்.
பாருங்கள் ஓப்பன் ஷேடு வந்து நம்ம பக்கம் வச்சுக்கிறேன். ஃப்ரண்ட் கட் பண்ணுறதுக்கு ஓப்பன் ஷேடு நம்ம பக்கம் வச்சுக்கலாம். ஒரு 1/2 இன்ச் கேப் போட்டு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுடலாம். பாருங்கள் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டாச்சு. அந்த கோட்டுக்கு மேலே பேக் பீஸ் எடுத்து கரெக்டாக வச்சுருங்க. வச்சுட்டு பாருங்கள் பேக் சைட்லேருந்து கழுத்தோட அகலத்தை மட்டும் மார்க் பண்ணி விட்டுருங்க. அகலத்தை மார்க் பண்ணிவிட்டு பேக் சைடு எப்படி இருக்கோ அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த இடத்துல வச்சு மார்க் பண்ணுங்க. அடுத்து பாருங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து ப்ளவுஸோட லென்த்தை மார்க் பண்ணி விட்டுடலாம். இதுதான் ப்ளவுஸோட லென்த்து சரிங்களா. அடுத்து பேக் பீஸ் வெளியே எடுத்துடலாம். ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி விட்டுடலாம். சைடில் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சு தையலுக்காக விட்டுருப்போம். ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுருங்க. அடுத்து பாருங்கள் ஷோல்டர் வந்து மெயின் டாட் இடக்கம் வந்து 11 இன்ச்சு, ரெடி அளவில் இருந்து கரெக்டாக 11 இன்ச்சு வச்சுருங்க. 3 இன்ச்சு கேட்டிருக்கிறாங்க. தையலோட 1/2 இன்ச்சு சேர்த்து 3.5 இன்ச்சு மார்க் பண்ணிடலாம். பாருங்கள் கரெக்டாக 3.5 இன்ச்சு லைன்லேயே வருது. இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுருங்க. அடுத்து பாருங்கள் ஃப்ரண்ட் நெக் இறக்கம். ஃப்ரண்ட் வந்து 7 கரெக்டாக ரெடி அளவில் வந்து 7 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக 4 இன்ச்சு மேல் பக்கம் மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிட்டு பாருங்கள் அந்த இடத்துல ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுடலாம். கழுத்து அகலம் பாருங்கள் நம்ம 3.5 இன்ச்சு வச்சுருக்கோம். இதில் 4 இன்ச்சு சேர்த்து 3.25 வச்சு மார்க் பண்ணிடுங்க. இந்த இடத்துல ஃப்ரெஞ்ச் கர்வ் எடுத்து வளைவு ட்ராப் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரண்டோட மெயின் டாட்டும் பேக்கோட லென்த்தும் கரெக்டாக இருக்கனால இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிடுங்க. சைடில் பாருங்கள் ஒரு 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிடுங்க. கழுத்து அகலம் எவ்வளோ வச்சோம் பாருங்கள் 3.5 இன்ச்சு வச்சோம். கரெக்டாக அந்த 3.5 இன்ச்சு அப்படி இங்கே வச்சுருங்க. கழுத்து அகலம் 3.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு அடுத்து பாருங்கள் அடுத்து மெயின் டாட் அளவு பாருங்கள் 1.25 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிடுங்க. 42 சைஸ்க்கு 1.25 தான் வைக்கணும். அதே மாதிரி இந்த பக்கமும் 1.25 வச்சு மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரெஞ்ச் கர்வ் எடுத்து வளைவு ட்ரா பண்ணி விட்டுடலாம். அதே மாதிரி இந்த பக்கமும் வளைவு ட்ரா பண்ணி விட்டுருங்க. பாருங்கள் ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த இடத்துல சிஸ்டர் மார்க் பண்ணிடுங்க. நடு சென்டர்லேயும் ஒரு சிஸ்டர் மார்க் போட்டுருங்க. இந்த மார்க்லேயும் ஒரு சிஸ்டர் மார்க் போட்டுருங்க. இப்போ நடு சென்டர் சிஸ்டர் மார்க்கில் வரங்க கரெக்டாக இந்த மாதிரி வச்சுட்டு டபுளை மடித்து நல்ல விரல் வச்சு நீவி விட்டுருங்க. இந்த இடத்துல ஒரு நேர்கோள் கிடைக்கும். அதுதான் நமக்கு மெயின் டாட்டோட நடு சென்டர் உள்ளது சரிங்களா. இப்போ இந்த மார்க்கெலாம் ஸ்கேலை வச்சு லைன் போட்டுடலாம். பாருங்கள் அடுத்து நம்ம குக்கிப்படி டாட்டு மார்க் பண்ணி விட்டுடலாம். அடுத்து பாருங்கள் நம்ம ஆம்கோல் சைடு டாட்டுக்கு மார்க் பண்ணி விட்டுடலாம். அடுத்து நம்ம ஃப்ரண்ட் கத்து கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் பாருங்கள் இந்த 2 டாட்டுக்கும் நடுவு சென்டரில் இந்த டாட்டு வரணும் சரிங்களா. இந்த டாட்டுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு கேப் இருக்குது. இந்த டாட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சு கேப் இருக்குது சரிங்களா. பாருங்கள் ஃப்ரண்ட் பார்ட் வந்து எவ்வளோ நீட்டாக வந்துருக்கு பாருங்கள். 42 சைஸு இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி பாருங்கள். இப்போ ரொம்ப ஃபினிஷிங்காக வரும் உங்களுக்கு. அடுத்து நம்ம பட்டி கட் பண்ணிடலாம்.
பட்டி கட் பண்ணுறதுக்கு தான் அதிக பேர் ரொம்ப தப்பு நடக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட ஜாயிண்ட் வந்து கரெக்டாக வராது. நம்ம மெத்தடில் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா பட்டி ஜாயிண்ட் வந்து 100% கரெக்டாக வரும். அதை எப்படி கட் பண்ணுறது பார்க்கலாம் வாங்குங்க. பாருங்கள், ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் கரெக்டாக ஒன்று போல் எல்லா பக்கமும் கரெக்டாக வச்சுட்டு அடுத்து பட்டி கட் பண்ணுறது எப்படின்னு பாருங்கள். பட்டி என்பதுக்கு கீழ்ப்பக்கம் ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுருங்க. இது வந்து மடிச்சு தைக்கிறதுக்காக. பாருங்கள், ஃப்ரண்ட்டுக்கும் பேக் கேப் இருக்குன்னு பாருங்கள், 2.5 இன்ச்சு இருக்குது. இதோட 1 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும். அந்த 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்க்கணும்னா இந்த இடத்துல டாட் பிடிப்போம், அதுக்கும் இந்த இடத்துல நம்ம பட்டி ஜாயின் பண்ணுவோம். இது ரெண்டும் இப்படி மைனஸ் பண்ணிட்டோம்னா இது வந்து மேலே போயிடும். பாருங்கள், இதை ஈவன் பண்ணுறதுக்காக தான் இங்கே 1 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்கோம். சரிங்களா, 2.5 இன்ச்சு இருக்குது, நம்ம 3.5 இன்ச்சு வைக்கிறோம். இதே மாதிரி எப்போதுமே 1 இன்ச்சு நம்ம இங்கே சேர்த்துக்கோங்க. 3.5 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு பாருங்கள், இதோட லென்த் எவ்வளோ இருக்கும் பாருங்கள். ஃபஸ்ட் ஸ்டார்ட்டில் 3.5 இன்ச்சு வச்சுருப்போம், அந்த 3.5 இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க. இங்கே நம்ம 3.5 இன்ச்சு வச்சுருக்கிறோம், இங்கே 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணி 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், ஃப்ரண்ட் லென்த் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். 3.5 இன்ச்சு இருக்குது, அதை அப்படியே எடுத்து இந்த பக்கம் வச்சு வந்து பாருங்கள். 11 இன்ச்சு இருக்குது. கரெக்டாக 11 இன்ச்சு வச்சு ஒரு மார்க் பண்ணிடுங்க. அடுத்து பாருங்கள், ஃப்ரண்ட்டுக்கும் பேக் எவ்வளோ இருக்கும் பாருங்கள். 3 இன்ச்சு இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணிடுங்க. 3.5 இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க. இப்போ 3 மார்க்கையும் சேர்த்து போட்டு மாதிரி வளைவாக ட்ராப் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், வளைவாக ட்ராப் பண்ணியாச்சு. இதான் ரெடி அளவு. ஆனால் நான் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு தான் கட் பண்ணணும். பாருங்கள், இது வந்து மடிச்சு தைக்கிறதுக்காக, இது வந்து ஃப்ரண்ட் சைடு மார்க்கு, இது இந்த பக்கம் மடிச்சு தைக்கிறதுக்காக சைடில். சரிங்களா, இப்போ இந்த பட்டி வந்து இதுக்கு வந்து கரெக்டாக கனெக்ட் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணுறது பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் வச்சுட்டு வாங்க. ஃபஸ்ட்டு மார்க் வந்து எடுத்துகிட்டு 3ஆவது மார்க்கில் வைங்க. பாருங்கள், கரெக்டாக நம்ம மார்க் பண்ணதுலேயே வந்திருக்கு. இந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த இடத்த மட்டும் கவனமாக பாருங்கள். இதை அப்படியே உள்பக்கமாக மடிச்சுங்க. பாருங்கள், கரெக்டாக இந்த சிசர் மார்க் நேரம் கோட்டை வச்சுட்டு பாருங்கள், ஃப்ரெண்ட் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஃப்ரெண்ட் இந்த இடத்துல இருக்குது. ஃப்ரெண்டை மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து 1/2 இன்ச்சு. சரிங்களா, ஃப்ரெண்ட் இங்கே இருக்குது, ஜாயிண்ட்டுக்கு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிட்டோம். இப்போ கரெக்டாக அந்த மார்க்லேயே கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மெத்தடில் நீங்கள் பட்டி வந்து ஜாயின் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டும் பேக்கும் வந்து கரெக்டாக நமக்கு வந்து ஜாயிண்ட் ஆகிரும். ஆம்கோல் முன்ன பின்ன வராது. சரிங்களா, இந்த மெத்தடில் ஒரு கட் பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். நான் நம்மளுடைய கஸ்டமருக்கும் சரி, நம்ம கடையிலையும் சரி, இந்த மாதிரி தான் கட் பண்ணி கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லைனிங் கிளாத் கட் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம மெயின் கிளாத் கட் பண்ணிடலாம். பாருங்கள், மெயின் கிளாத் கட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த பக்கம் சிங்கிள் பார்ட் இருக்குது, இந்த பக்கம் டபுள் சைடு இருக்குது. இதை வந்து நம்ம ஸ்லீவ் வச்சுக்கலாம். ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் தான், அதனால் நம்ம ஸ்லீவ் வந்து பேக்கில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ரெண்டை மட்டும் கரெக்டாக வச்சு கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்து பாருங்கள், பேக் சைட் கட் பண்ணி எடுத்துடலாம். பேக் சைட் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செட் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க, நமக்கு வந்து கிளாத் வந்து கரெக்டாக வருதா அப்படிங்கிற. பாருங்கள், நான் வந்து கரெக்டாக செட் பண்ணி பார்த்துட்டேன். இந்த இடத்துல நம்ம வந்து கை ஸ்லீவுக்கு ஜாயிண்ட் எடுத்துக்கலாம். இது ஃப்ரண்ட்டு, இது பேக். சரிங்களா, இப்போ நம்ம இப்படி கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 42 சைஸ் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி காமிச்சிருப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா
ஸ்பெஷலாக வந்து பொன்னி சிஸ்டர் அவங்களுக்காகவும் நிர்மல் பிரியா அவங்க வந்து கேட்டிருந்தாங்க. நம்ம சப்ஸ்கிரைப் தான், அவங்களுக்காக தான் ஸ்பெஷல் வீடியோ. அடுத்த வீடியோவில் இதை எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.